நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவானை பற்றி அறிவோம். இந்த உலகில் அனைத்து வகை இன்ப சுக ஆடம்பர வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமானவர் சுக்கிர பகவான். அழகை கண்டால் எல்லோருமே ரசிக்க தோன்றும். இது மனித உடல் மட்டும் அல்ல, இயற்கையும் சேர்த்து தான். செயற்கையாக ஒருவர் நல்லா அலங்கரித்து கொண்டு வந்தார் என்றால் அவரை எல்லோருமே பார்த்து ரசிப்போம். நவ கிரகங்களில் சுக்கிர பகவான் பெண், ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவானுடைய நிலையை பொறுத்து ஒருவருடைய வசதி வாய்ப்புகள் அமையும். சுக்கிர பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பெண்களுடைய சந்தோஷம், அதாவது உடன் பிறந்த அக்கா தங்கை மனைவி இப்படி பெண் நட்பு நல்ல சந்தோஷமாக இருக்கும். சுக்கிர பகவான் பாவக்கிரகங்கள் சேர்க்கை பெற்று சுய ஜாதகத்தில் அஸ்தங்கம் வக்கரம் நேசமாக இருந்தார் என்றால் இந்த ஜாதகனுக்கு பலன் அப்படியே மாறுபடும். சுக்கிரன் கெட்டு இருந்தால் ஜாதகனுக்கு செயற்கை புலனின்பம் தடைபடும், பெண் உறவுகள் பகையாகும். சுக்கிரன் சுய ஜாதகத்தில் கெட்டுவிட்டார் என்றால் அவங்க வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானை தரிசனம் செய்ய வேண்டும். பரபவ ஆண்டு ஆனி மாதம் 21ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். பார்த்தீங்கன்னா ஒரு 29 நாட்களுக்கு சிம்மராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். சிம்மராசியில் சுக்கிரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் போல் கர்ஜிக்கும். என்ன கர்ஜிக்கும் அப்படின்னா, மேகங்கள் வானத்தில் இடி மின்னலுடன் பார்த்தீங்கன்னா கனமழை பொழியும். கடந்த மாதம் குருவோடு சுக்கிரன் இணைந்து செல்லும்போது தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழையே இல்லை. மேற்கத்திய பருவமழை ஆரம்பிச்சிச்சு. பெரும்பாலும் மேற்கத்திய பருவமழை பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யவே இல்லை. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் செல்லும்போது கண்டிப்பாக மேகங்கள் கர்ஜித்து சிங்கம் போல் கட்டாரம் முட்டாருங்க இடி இடித்துக்கிட்டு மழை பொழியும். ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன் காணலாம். ரிஷப ராசிக்கும் துலாம் ராசிக்கும் அதிபதியானவர் சுக்கிரன். உங்களுக்கு சுக்கிர பகவான் ராசி அதிபதியும் சத்ருஸ்தானாதிபதியுமாக சுக்கிரன் இருக்கிறார். அடுத்த 29 நாட்கள் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானமான 4வது வீட்டில் சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்வார். 4வது வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது ரிஷப ராசி அன்பர்கள் வீடு கட்டுவது, பழைய வீட்டை புதுப்பிப்பது, வீட்டுக்கு வெள்ளை அடிப்பது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிப்பது, வீட்டு பராமரிப்பு வேலைகள் செய்வீங்க. 4வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது விவசாயிகள் நல்லா பயிர் பண்ணுவீங்க. நல்ல வெள்ளாமை இந்த காலகட்டத்தில் விவசாயத்தில் நல்ல வெள்ளாமை வரும். 4வது வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது வண்டி வாகனம் இயந்திர தொழில் செய்யக்கூடியவர்கள், டிரைவராக ஓட்டுநராக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ புதிதாக நீங்களே வண்டி வாங்கி அந்த வண்டிக்கு நீங்களே ஓனர் ஆவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம். 4ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது ரிஷபராசி என்பதற்கு புதிய வசதி வாய்ப்புகள், வீட்டு மனை, விவசாய நிலம், புதிய வண்டி வாகனம், தங்க நகை, இந்த மாதிரி புதிய வசதி வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கு வரும். வேலை தொழில் உத்தியோக ரீதியாக நல்ல வருமானம் சம்பாத்தியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த 29 நாட்கள் ரிஷபராசி நண்பர்கள் நண்பர்கள் வழியில் உறவினர்கள் வழியில் அடிக்கடி சுப விசேஷ காரியங்களுக்கு சென்று வருவீங்க. 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் வரும்போது ரிஷபராசி என்பதற்கு கணவருக்கும் சரி மனைவிக்கும் சரி நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா ஒற்றுமையாக இருப்பீங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் வருவது ரிஷபராசிக்கு மிக மிக ஒரு அதிர்ஷ்டமான யோகமான காலகட்டமாக இருக்கும். இப்போ நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள், உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க.
அவங்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து கோர்ட்டில் ஏதாவது கேஸு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, சொத்து சார்ந்து நிலம் சார்ந்து கேஸு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா, அடுத்த 29 நாட்களில் தீர்ப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். கேஸ் வந்து முடியக்கூடிய அமைப்பு உண்டு. கோச்சாரத்தில் 4வது வீட்டில் சுக்கிர பகவான் செல்லும்போது வீடு, மனை, நிலம், வண்டி, வாகனம், ஆடு, மாடு சார்ந்து அதிகமான லாபங்கள் சம்பாதிக்கலாம். இப்போ வந்து மாடு வைத்திருப்பவர்கள் அதிகமாக வந்து பால் பேசி நல்ல லாபம் பார்க்கலாம். அதே மாதிரி ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, விவசாயிகள் வந்து உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளலாம். வாடகை வீடு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி வந்து புதிதாக நல்ல பெரிய வீட்டுக்கு, வசதியான வீட்டுக்கு இடம் பெயரலாம். வாடகைக்கு குத்தகைக்கு வந்து விவசாய நிலம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அது நல்ல இடமா கிடைக்குமா அப்படின்னா, இந்த மாதம் சுக்கிர பகவான் வந்து 4வது வீட்டில் செல்லும்போது நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி தண்ணீர் வசதியோடு, தண்ணீர் பாசன வசதியோடு விவசாய நிலம் குத்தகைக்கு கிடைக்கும். புதிய வண்டி வாகனம், நான் வந்து 4 வீலரோ 2 வீலரோ கனரா வண்டி வாகனமோ வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கால நேரத்தை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு வந்து புதிதாக வசதி வாய்ப்புகள் வரும். சுகஸ்தானத்திலே கேதுவோடு இணைந்து சுக்கிர பகவான் செல்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு, யூனிஃபார்ம் சர்வீஸில் இருப்பவர்கள் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பாக இருக்கும். அதாவது காவல்துறை, இராணுவம், மருத்துவம், மின்சாரம், ஓட்டுநர்கள், வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும். ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு, மனை, நிலம், சொத்துக்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், கமிஷன் தரகு ஏஜென்சியாக செயல்படக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு. ரிஷபராசியில் செவ்வாய் அமர்ந்து சுக்கிரனை பார்வை செய்யும்போது ரிஷபராசி என்பதற்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பு. அதே மாதிரி பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சூரியன் வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து உதவி செய்வாங்க. ரிஷபராசிக்கு 11வது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கிறார். 11வது வீட்டில் சனி இருப்பது பெரும்பாலும் உங்களுக்கு லாபம்தான். அதிகமான செய்யக்கூடிய தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக நல்ல லாபம் இருக்கும். அப்படி இல்லைன்னா பூரிய சொத்துக்கள் அதிக விலைக்கு விற்றுட்டு நீங்கள் வந்து அதிக பணம் கையிருப்பு வச்சுக்கலாம். 11வது வீட்டிலிருந்து சனி பகவான் ஜென்ம ராசியை பார்வை செய்கிறார். ஜென்ம ராசியிலே செவ்வாய் இருக்கும்போது இப்போ வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதம். இயந்திரம், வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். ரிஷப ராசி என்பவர்களுக்கு ஜென்ம ராசியிலே செவ்வாய் செல்லும்போது நீங்கள் வந்து கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, பொறுமையை கடைப்பிடிக்கணும். எதை எடுத்தாலும் கோவப்படுறது, நிதானம் இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது நீங்கள் வந்து தியானம் பண்ணுங்க, நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க. விவசாயிகளாக இருந்தால் எதுவும் சொல்லவே தேவையில்லை. அவங்க வந்து மம்டி எடுத்து காட்டில் வேலை செஞ்சாங்கனாவே உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி, தியானம் பண்ண மாதிரி அவங்க உடம்புல அத்தனை நரம்புகளும் வேலை செய்யும். நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் தான் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும், உடற்பயிற்சி செய்யணும், தியானம் பண்ணணும். அப்போ தான் செவ்வாயுடைய அந்த உக்கரத்திலிருந்து, உஷ்ணத்திலிருந்து நீங்கள் வந்து விடுபட முடியும். ரிஷபராசிக்கு 10வது வீட்டிலே ராகு செல்கிறார். ராகு 10ஆம் வீட்டில் இருப்பது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இயந்திரம், வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது. அதே மாதிரி ஜோதிடர்கள், ஆன்மீகம் சார்ந்து தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், பேய் ஓட்டுபவர்கள், சாமி ஆடுபவர்கள், குறி சொல்பவர்களுக்கு 10லே ராகு இருக்கும்போது அமானுஷிய ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களுக்கு பெரிய அளவு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள்
சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.